குட்டி இப்போ கள நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? விநாயகம் இப்ப பாத்தீங்கன்னா கள நிலவரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கள நிலவரம் நல்லா இருக்கு. அதான் களம் நிலவரங்கிறத குளம் நிலவரத்தை பத்தி நம்ம இப்ப பேச போறோம். குளத்துல பாத்தீங்கன்னா இப்ப நாம வந்து நிக்கிற இடம் வந்து ஆரியங்காவூர் குளம். அந்த ஆரியங்காவூர் குளத்துல பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து இன்னைக்கு வந்து மழைகள் இல்லாதனால தண்ணீர் வரத்து வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு 30 TMC தண்ணீர் கம்மியா இருக்கு. ஆனா மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அங்க பாருங்க மீன்லாம் பிடிக்காங்க, பாருங்க மீன்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து விரால் மீன், கெண்டை மீன், பண்ணா மீன் இருந்துகிட்டு இருக்கு. இதை மக்கள் வந்து வாங்கிட்டு போய் ரொம்ப சந்தோஷப்பட்டு வீட்டுல கறி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது குளத்து மீன் பாத்தீங்களா, அதனால ரொம்ப சந்தோஷமா கறி வச்சுக்கிட்டு இருக்காங்க. டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா குட்டி? திப்பனம்பட்டிக்கு வந்து அதுக்கு அடுத்த வரணும். இந்த தண்ணி போற போது பாத்தீங்கன்னா இந்த வந்து குளம் வந்து திப்பனம்பட்டி குளமும் கை கொண்டாடு கோயில் குளமும் அரை குளம் தான் பெறுவாங்க. அதாவது மழையோட கருணை இருந்தால் மட்டும்தான் இந்த திப்பனம்பட்டி குளம் வந்து பெறுவோம். அதை தாண்டி ஆடையனூர் குளம் இருக்கு, கொண்டனூர் குளம் இருக்கு. அதனால அதெல்லாம் பெறுதுன்னா அந்த மழை பெய்யாதான் முடியும். இன்னைக்கு பாருங்க வானிலை பாருங்க, வெயில் அடிச்சுட்டு மழை பெய்யுமா என்னன்னு தெரியல. நம்ம பகுதிக்கு மழை வந்தா தான் ஜெயிக்க முடியும். ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப வந்து தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ஒரு 8 ஆண்டா குளம் பெருகிட்டு இருக்கு. இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல புயல் இருக்கிறதுனால இந்த திப்பனம்பட்டி, கொண்டனூர், ஆரியனூர், இந்த ஆடையனூர் குளம்லாம் பெருகிறோம் அப்படின்னு மக்கள் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. தகவலுக்கு ரொம்ப நன்றி குட்டி. நீங்க பாருங்க இந்த வலையில வந்து மீன் பாருங்க, மீன் வந்து சூப்பரா இருக்கு. இது வந்து பண்ணா மீன், சுவையா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இந்த மக்கள்கிட்ட எப்படி இருக்கு தண்ணி மழை பெறதுனால எப்படி இருக்கு பாசு? ரொம்ப சந்தோஷமா இருக்கான். சூப்பர். அவங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான கறிக்கு மீன் பிடிச்சிட்டாங்களா? குளத்து மீன் டேஸ்ட் சூப்பரா இருக்குன்னு எல்லா பகுதி மக்களும் சொல்றாங்க. இங்க பாருங்கள், கிராமத்தை அழகி நீங்களும் வசிக்கலாம். நன்றி விநாயகம். தகவலுக்கு ரொம்ப நன்றி குட்டி. நீங்க குளத்திலேயே இருங்க. மேலும் தகவலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம்.